கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை எசேக்கியேல் 37:27. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லும். கர்த்தர் நம் தேவனாக இருக்கிறார், உங்கள் தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்களாக இருப்போம். பாருங்கள், தேவன் சொன்ன என் வாசஸ்தலம், நான் அவளோட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறேன். என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், என் பிள்ளைகளிடத்தில் இருக்கும். நான் உங்களோட இருக்கிறேன், உங்களோட வாசம் பண்ணுகிறேன். அதனால் ஒரு குறையும் இல்லை. என் கரத்தை நான் வெளிப்படுத்துவேன். நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அதனால் தீர்க்கதரிசியாக மோசையோட தேவன் பேசினால் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, குறை ஒன்றும் இல்லை. கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் அவர் குறையெல்லாம் நிறைவாக்குகிற தேவன். அதனால் அவர் சொல்ல, நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன். நீங்கள் என் ஜனமாக இருந்தால் நான் உங்களை கைவிடுவேன், நான் உங்களுடைய குறையெல்லாம் நிறைவாக்குவேன் இல்லையா? அதனால் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு குறையெல்லாம் நிறைவாக்குவார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழுங்க. தேவனுக்கு விருப்பமான வழிகளில் கடந்து போங்க. விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யாதீங்க. தினந்தோறும் வேத வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நாள் முழுவதும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் தேவனாக இருப்பார். நீங்கள் அவர் ஜனமாக இருப்பீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.